65% வந்து குடும்ப நல கோர்ட்ல இருக்கு. புள்ளி விவரம், ஏஐ புள்ளி விவரம். 100 நாள்ல திருமணம் பிரிஞ்சு போகுது. அதாவது ஓஷோ சொல்லுவாரு, திருமணம் என்பது மதங்கள் ஏற்படுத்தியது. உண்மையிலே மனிதனால் திருமணத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. எங்கேயோ வந்து 100ல 5 சக்சஸ் இருக்கலாம், இல்ல 10 சக்சஸ் இருக்கலாம். அப்படி 10 சக்சஸா இருக்கிறதுக்கு ஜோதிஷம் என்ன தெரியுமா சொல்லுது? இதை ஓஷோவும் சொல்றாரு. அதனால்தான் பாருங்க, ஞானிகளுக்கு ஜோசியம் தெரியலன்னா கூட அவங்க வந்து, அதனால்தான் இப்ப நான் பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, என்ன பெரிய கடவுள் மாதிரி பேசுறாருன்னு. அவங்களுக்கு பாவம் என்னன்னா, தன்னை அறியும் போது அவன் கடவுள் நிலைக்கு போயிடுறான். அதனால அவனுக்கு தெரியாதது ஒன்னே இருக்காது. ஆனா அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நம்மள ஒரு ஆணவ பேச்சா தெரியும். என் சேனல்லே போட்டிருக்காங்க, இவர் எல்லாமே ஓகே, ஆனா கடவுள் மாதிரி பேசுறாரு. அதான் காரணம். என்னன்னா, தன்னை அறிந்தவன் கடவுள் மாதிரி தான் ஆயிடுவான். ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, பல பிறவிகளில் ஆண் பெண்கள் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் இந்த பிறவியில் வருவதற்கு ஒரு கிரக அமைப்பு சொல்லுது. அது எனக்கு என் மனைவிக்கு இருக்கு. 7 குடையவன் எந்த வீட்டில் வந்து கணவன் ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே வீட்டில் அந்த கணவனுடைய 7 குடை அந்த பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கணும். இருந்தால் இவர்கள் பல பிறவிகளில் வந்து கணவன் மனைவியாக வந்தவர்கள் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுது.